எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 18 28 வரை. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்தியின் தலைப்பு வருங்கால மகிமையை மனதில் வைத்து வாழ்வது. வருங்கால மகிமையை மனதில் வைத்து வாழ்வது. நீங்க இந்த முழு அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தை முழுசா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து வாழ்பவர்கள் எப்படியெல்லாம் வாழ்வார்கள் அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க 18 நீங்க வாசிக்கும் போது இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், அப்புறம் வருங்கால மகிமை, இதை குறித்து 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் இந்த இடத்துல வேத புஸ்தகம் நமக்கு பல முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்றைக்கு நான் 18 28 வரைக்கும் நான் வாசித்து அதுல இருக்கிற விளக்கங்களை நான் சொல்ல போறேன். அதோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னைக்கு மக்கள் வைத்திருக்கின்ற தவறான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை நான் இந்த வசனத்துல இருந்து நான் சொல்ல போறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிரசங்கம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் உள்ளதாக இருக்கும். எனக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இங்க 18வது வசனத்துல ரோமர் 8:18 இங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆதலால் அப்படின்னு வரும்போது இதை நம்ம சும்மா எடுத்துக்கொள்ள கூடாது. முன்பு இருக்கிற வசனத்தோட அவர் இதை கனெக்ட் பண்ணி அவர் பேசுறார். முன்பு இருக்கிற வசனத்துல அவர் என்ன பேசுறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்வான் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவர் பேசுறாரு. உதாரணமா நீங்க 8வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு அவர்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல நேரங்கள்ல என்கிட்ட பாஸ்டர் ஒரு நல்ல பையனா பாருங்க பாஸ்டர் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஆவிக்குரிய பையனா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய பையனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அவங்க நல்லா ஜெபம் பண்ணு பாஸ்டர், நல்லா பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், அந்த மாதிரி ஆளா பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது சம்பளம் நல்லா வாங்கணும், அப்புறம் கொஞ்சம் சிகப்பா இருக்கணும், கொஞ்சம் டாலா இருக்கணும், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆவிக்குரியதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு அம்சங்களை சொல்லிட்டே போவாங்க. இதெல்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ஆவிக்குரியதுனா என்னன்னே அநேக பேருக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரியலன்னு சொல்ல, அநேக பேருக்கு ஆவிக்குரியதுனா என்ன அப்படின்னு தெரியல. ஆவிக்குரியதுனா என்ன அப்படின்றதுக்கு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் சொல்ற பாருங்க, ஒரு வரையறை. ஆவிக்குரியது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவருடையது, அவ்வளவுதான். ஆவியானவருடையது, இது வெரி வெரி சிம்பிள். ஆவிக்குரியதுனா சம்திங் தட் பிலாங்ஸ் டு தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருக்கு உரியது அப்படின்னு அர்த்தம். சோ சிலர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா பைபிள் வாசிப்பாங்க, அப்புறம் அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகும், இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. They do not belong to the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்படி நடக்கிறவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரமாணத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுபடி நடக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள். நம்ம அந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள்லாம் கிடையாது. நான் சிலரெல்லாம் பார்த்துருக்கிறேன், அவர்களுக்கு நான் ஜெபம் பண்ண கையை வச்ச உடனே அப்படின்வாங்க, கையை எடுத்தோன்னு நினைச்சுவாங்க, போயிட்டு வரேங்க பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நார்மலா இருந்த பரிசுத்தாவை நிரப்பல. நான் கிண்டல் பண்ணல. நமக்கு இருக்கின்ற அந்த தவறான கருத்து, ஆவிக்குரிய அப்படின்னா தவறான கருத்து இருக்கு பாருங்க. அப்ப ஆவிக்குரிய ஆள்னா யாரு? ஆவிக்குரிய மனுஷனா யாரு? ஆவிக்குரிய மனுஷனா யாரு? யாரெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமா இருக்காங்களோ, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமா இருக்காங்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி
கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் தான், யோசிக்கிறாங்களோ செய்கிறாங்களோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய ஆட்களாக நம்ம வாழ்வது என்பது ஒரு ஈஸியான காரியம்லாம் கிடையாது. நீங்களும் நானும் வெளிப்பிரகாரமாக ஆவிக்குரிய ஆட்களை போல ஈஸியா வாழ்ந்துடலாம். ஆனா உண்மையிலேயே ஆவிக்குரியவர்களாக வாழணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சோ இங்க அவர் சொல்றாரு, நமக்கு இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு. யாருக்கு அப்படின்னா ஆவிக்குரியவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வருங்காலத்துல வரப்போகிற அந்த மகிமையை மனதிலே வைத்து வாழ்வது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 18வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் பல்வேறு காரியங்களை இந்த இடத்துல பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 18வது வசனத்துல, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. நாம எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, praise the Lord. நாம எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள். 15வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். யார் மூலமா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நமக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? ஐயோ, நம்ம ஆண்டவர் அடிச்சுவாரு, ஆண்டவர் குத்திடுவாரு. இப்படியே there are many people who self fear. நம்ம அதான் போன வாரத்துல பார்த்தோம். நிறைய பேர் பயத்தை விற்பனை செய்கிறார்கள், பயத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் அடிக்க மாட்டாரு, சிட்சிக்க மாட்டாரு, நியாயம் தீர்க்க மாட்டாரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக, நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா சிட்சிப்பார். ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பார், கண்டிக்காமலாம் இருக்கவே மாட்டார். அதே நேரத்துல நம்முடைய பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வேளைகள்ல அடிச்சிருவேன், அக்கினி ஆள உன்னை பட்சித்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியே பிக்சரையே நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டவர் ஒன்று பண்ண அடிச்சு வரப்பட காலையில ஜெபம் பண்ணாம நம்ம போயிட்டோம், ஏதோ அவசரமா நம்ம போயிட்டோம், அப்ப காரியங்கள்லாம் நடக்கலாம். என்னது, இன்னைக்கு ஜெபம் பண்ணாம வந்துட்டேன், அதனாலதான் ஆண்டவர் அடிச்சார். இன்னைக்கு எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டார், பைபிள் வாசிக்கல இன்னைக்கு, அவ்வளவுதான். நம்ம அப்படி ஆண்டவரை ரிடியூஸ் பண்ணிடுறோம். அதனால நீங்க ஜெபம் பண்ணாம போங்கன்னு சொல்ல, பைபிள் வாசிக்காம போங்கன்னு சொல்ல. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷையும் காலையில கொஞ்ச நேரமாவது ஆண்டவரோட செலவு பண்ணணும். ஆண்டவர் உங்களுடைய நாளினுடைய பிரதானமான முக்கியமான முதல் நேரங்களை ஆண்டவர்கிட்ட செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். 100% விசுவாசிக்கிறேன், அப்படியே நான் செய்கிறேன். சோ அது இப்போ ஒருவேளை போயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படி போயிட்டோம்னா மக்கள், ஓ ஆண்டவர் அடிச்சிட்டாராட்டுக்கு, அதனாலதான் இப்படி நடக்குதாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை ஒரு பயமுறுத்துற ஆண்டவராக நம்ம ரிடியூஸ் பண்ணி வச்சிட்டோம். அப்படி இல்லை, இங்கே அப்பா பிதாவை என்று அவரை அழைக்கின்ற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நாம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு அப்பா கிட்ட போயிட்டு பேசவே முடியலன்னு வச்சுங்களேன், பிள்ளை எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்டே போயிட்டு சொல்லிட்டு இருக்குன்னா அப்பா கிட்ட ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்க டிஸ்அக்ரி பண்ணலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்பா கிட்ட டைரக்டா போயிட்டு அப்பா அப்படின்ட்டு உட்காந்து பேச முடியலன்னு வச்சுங்களேன், பயப்படுறான்னு வச்சுங்களேன், அப்பா கிட்ட சம்திங் ராங், இல்லைன்னா பிள்ளை கிட்ட கூட சம்திங் ராங் சொல்ல முடியாது. நம்ம அப்பா அப்படிலாம் கிடையாது, அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இங்க நாம எல்லோரும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். நாம எல்லோரும் ஒரு நாள் வெளிப்பட போகிறோம். அப்புறம் என்ன, நாம எல்லோரும் ஒரு நாள் இயேசுவோடு கூட இந்த உலகத்துக்கு வரப்போறோம். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு வரப்போறோம். ஆண்டவரை அந்த மத்திய வானத்துல சந்திச்சு அவரை நம்ம அழைத்து கொண்டு வரப்போகிறோம். அவர் நம்மளை எல்லோரும் என்ன செய்ய போகிறார் கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளையாக வெளிப்படுத்த போகிறார். இப்பயும் அவருடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம். இன்னும் முழுமையாக எல்லாவற்றிலும் நாம் அப்படியே மாறப்போகிறோம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த முழு சிருஷ்டியும் என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அழிவுக்குரிய இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்ப பாத்தீங்கன்னா பூகம்பம் வருது, பல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருது, பேரழிவுகள்லாம் வருது, வெள்ளம் வருது, புயல் வருது, கொள்ளை நோய் வருது, பஞ்சம் வருது, இப்படிலாம் இந்த உலகத்துல வருகிறது. இந்த உலகம், இந்த பூமி
காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா நாம விடுதலை அடைய போறோம், எப்ப தேவன் வந்து தன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் கொண்டு வர போறார், வெளிப்படுத்த போகிறார், எப்ப அவர் திரும்ப வரப்போகிறார், நாம எப்ப இதுல இருந்து விடுதலை அடைவோம்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான மகிமையான சுயாதீனத்தை, முற்றிலுமான விடுதலையை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்னா, முழு விடுதலை அடைய போகிறோம். இப்ப நாம பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம விடுதலை பெற்றிருக்கோம். பாவத்தினுடைய சம்பளத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனா பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நம்ம விடுதலை பெறல. நம்மளை சுத்தி பாவம்லாம் இருக்கு. நாம மரித்து உயிரோட எழும்பும் போது சரீரத்தோட நாம உயிரோடு எழும்புவோம். ஆனா இப்ப ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார், சரீர பிரகாரமும் கொடுத்திருக்கிறார். ஆனா அது முழுமை அடையல. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு நாள் சரீர பிரகாரமாக மரிக்க தான் போறோம். யாரும் மரிக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லோருமே சரீர பிரகாரமாக ஒரு நாள் மரிக்க தான் போறோம். சோ இந்த மாதிரியான முழுமை அடையாத விடுதலை தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக பாடியோட, நம்முடைய சரீரத்தோட அவர் எழுப்பி அவர் என்ன செய்வார்னா, புதிய வானம் புதிய பூமி உள்ள ஒரு உலகத்தை படைச்சி அங்க அவரோட நம்ம வாழ போறோம். அருமையானவர்களே, இததான் இந்த சிருஷ்டிப்பு. இந்த மரம் செடி கொடி கடல், அப்புறம் கடல்லாம் சொல்லுது, நான் சுனாமி எல்லாம் கொண்டு வர விருப்பமே இல்லை. ஆனா என்னது, இதெல்லாம் வந்து ஒரு சாபம். இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து சபிச்சு வச்சிருக்கார். அழிவுக்கு ஏதுவாகவே இருக்கிறது, அழிவுக்கு ஏதுவாக இருக்கு. சோ இந்த சிருஷ்டிப்பு வந்து அப்படி காத்து கொண்டிருக்கு, ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். 19:20 நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, For the creation waits in eager expectation for the children of God to be revealed. For the creation was subjected to frustration, not by its own choice, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be liberated from its bondage to decay and brought into the freedom and glory of the children of God. அப்படியே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. எப்ப எல்லாம் நம்ம முழுமை அடைவோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஆனா இந்த முழுமை அடைவோம் அப்படிங்கிறதுல இருக்கிறதுல என்ன தெரியுமா பார்க்கிறோம்? நீங்க 21 வாசிச்சீங்கன்னா, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்மளால இந்த சிருஷ்டிப்பு வந்து சபிக்கப்பட்டிருக்கு, அழிவுக்கு உட்பட்டிருக்கிறது. இது காத்து கொண்டிருக்கிறது. எப்படி காத்துட்டு இருக்குன்னா, ஒரு பிரசவ வேதனை போல, எப்படா டெலிவரி ஆகும், பிள்ளை எப்ப பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு அம்மா காத்துட்டு இருக்காங்களோ, ஒரு பெண் காத்துட்டு இருக்காங்களோ, அது போல இந்த சிருஷ்டி வந்து காத்துட்டு இருக்கு. 21 பாத்தீங்கன்னா, ஏன் நான் இங்கிலீஷ்லயும் வாசிக்கிறேன்னா, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் வாசிக்கிறேன். இங்க நம்ம பார்க்கிறோம் 22 we know that the whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. groaning, எப்படி groan பண்ணுவாங்க, எப்படி தவிப்பாங்க? groaning அப்படின்னா, வலிக்குது தாங்க முடியல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்றல, அம்மா ஐயோ, அதுதான் groaning. இந்த முழு சிருஷ்டிப்பு எப்படி இருக்குன்னா, ஐயோ அம்மா தாங்க முடியல, இன்னொரு சுனாமியா, இன்னொரு பஞ்சமா, இன்னொரு அழிவா, இன்னொரு நிலநடுக்கமா, ஐயோ என்னால தாங்க முடியல, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், எப்ப இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, எப்ப புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட போகிறது அப்படின்ட்டு காத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லோருமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு நம்ம இந்த உலகத்துல வாழும்போது கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்ப அந்த ஃபியூச்சர் க்ளோரி, அந்த வருங்காலத்தினுடைய மகிமை எப்ப வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவர் விட்டு போகிறது இல்ல, இன்னும் ஆழமாக பரிசுத்த ஆவியானவரோட நம்ம பழகுறோம், பரிசுத்த ஆவியானவரோட உறவு கொள்றோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளும்படியாக விடுகிறோம். ஏன்னா நிச்சயமாக மரித்தாலும் நம்ம உயிரோட எழும்புவோம், இந்த சரீரத்தோட உயிரோட எழும்புவோம், ஆண்டவரோட எப்பவும் இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சிருஷ்டிப்பு மட்டும் அப்படி தவிச்சுக்கிட்டு இல்ல, நாமளும் தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்க பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 23 அதுவும் அல்லாமல், அது மட்டுமல்ல, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய
புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாமும் எப்படா நம்ம முழுசா என்ன செய்வோம்? எப்படி ஒரு பையன் அப்பாவுக்கு பயங்கர சொத்து இருக்கு, எல்லாமே நிறைய சொத்து இருக்கு, ஆனா அவன் இன்னும் என்ன செய்யறான்? சின்ன பையனாக இருக்க 3 வயசு 4 வயசு, எப்படா நான் 18 வயசு ஆவேன், அப்பா எல்லாத்தையும் எனக்கு எழுதி வைப்பாரு, எல்லாத்தையும் நான் சுதந்திரிப்பேன், அல்லது 21 வயசு ஆகும்போது ஆண்டவர் அப்பா வந்து என்ன ஏதாவது ஒரு பொறுப்புல வைப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கான் இல்லைங்களா? அது போல ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவர் நம்ம ரட்சித்தார், நம்ம பாவங்களை மன்னித்தார், நமக்காக அவர் வந்தார், அவர் மரித்தார், நமக்கு வந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார், நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். Praise the Lord for that. ஆண்டவருக்கு நன்றி. ஆனா அதே நேரத்துல இது முழுமை அடையல, நம்ம அதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆண்டவர் திரும்ப வருவார். அருமையானவர்களே, அந்த காலத்துல பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபியூச்சர் க்ளோரி இருக்குல்ல, இந்த வருங்கால மகிமையை அவங்க மனசுல வச்சிருந்தாங்க. வருங்காலம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. அதனாலதான் நீங்க பழைய பாடல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, பழைய பாடல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தொட்டாரு, அன்பு செலுத்துறாரு அப்படிங்கிறது ஆரம்பிச்சு சீக்கிரம் வருவாருங்கிறதுல முடியும். நீங்க போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பழைய பாடல்கள் எல்லாமே கடைசி ஸ்டான்ஸா வந்து ஆண்டவர் சீக்கிரம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை. அருமையானவர்களே, அந்த ஒரு சென்ஸ் இல்ல, ஆண்டவர் சீக்கிரம் வருவாரு, நாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம், ஆண்டவர் வந்து மகிமையோடு திரும்ப வருவார், நம்மளை வந்து மகிமையோடு எழுப்புவார் அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை, அதோட சேர்ந்து அந்த தவிப்பு இருக்கு. எப்ப ஆண்டவர் வரப்போறாரு, எப்ப ஆண்டவர் வரப்போறாரு, எப்ப ஆண்டவர் வரப்போறாரு. ஆனா சிலர்லாம் ஆண்டவர் வரப்போறாருன்னு தவிக்கிறது, அந்த தவிப்புல ஆண்டவர் இப்பதான் வரப்போறாருன்னு டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முத 1881 ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு சில ஆட்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1881 இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவங்களுக்கு பேரே என்னன்னா 6 வருட கட்சி, 6 வருட 6 இயர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வருஷத்துல இன்னும் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு 1881 ஸ்டார்ட் பண்ணது. பல இடங்கள்ல பல டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டேட்ஸ் எல்லாம் தெரியல, எப்போ வருவார் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் வந்து சடனா வரப்போறாரு. ஆனா நமக்கு அது சர்ப்ரைஸ் கிடையாது. நான் போன வாரம் கூட சொன்னேன், அது நமக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் போது, கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனா நான் சொல்றது வந்து ஆண்டவருக்கு சாட்சியா இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, நான் சொல்றது நம்ம தப்பு பண்ணி கஷ்டத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு சாட்சியா இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, நான் நிறைய அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். என் கிராமத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவருக்காக நம்ம பாடுபடுவதனால எந்த கஷ்டமும் இல்லை அருமையானவர்களே. ஆண்டவருக்காக பாடுபடுவதற்காக தான் நாம வந்திருக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 17வது வசனத்துல பவுல் சொல்றார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னா வாரிசு. வாரிசுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஆண்டோடைய வாரிசு. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்றாரு இங்க, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சோ நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சுவாங்க, நிச்சயமா உங்களை அடிப்பாங்க, உங்களை துப்புவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்து வாழ்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து வரப்போகிற மகிமையை நான் மனசுல வச்சிருக்கிறேன், வரப்போகிற மகிமையை மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்வார்கள். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு தவிப்பு இருக்கும். மறுபடியும் நீங்க இந்த ஆங்கிலத்தில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகையால் 23 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, நாட் ஒன்லி சோ பட் we ourselves who have the sonship, the redemption of our bodies, we have the first fruits of the spirit grown. யாரெல்லாம் சிருஷ்டிப்பும் grown பண்ணுது, இங்க நாம என்ன செய்யறோம்னா, we grown inwardly as we wait eagerly for our adoption to sonship. நம்ம முழுசா அவருடைய ஆண்டவருடைய வாரிசா மாறுவதற்கு நம்ம அப்படியே காத்துட்டு இருக்கோம், தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம காத்துக்கொண்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 24வது வசனத்துல, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கணும் அருமையானவர்களே. இல்லைன்னா பிரச்சனை. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். நீங்களும் நானும் இப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படிங்கறத முழுமையாக நம்ம பார்க்க முடியல. ஆனா இயேசு சொன்னார், நான் பிசாசை துரத்துறேன், நான் என்ன செய்றேன், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறேன், குருடர்கள் பார்க்கறாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னாரு. இன்னைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வந்துதான் இருக்கிறது. இட்ஸ் இன் ஆபரேஷன். தேவனுடைய ராஜ்யம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனா முழுசா வரும் எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். பிசாசா அவர் வந்து அடிச்சு தூக்கி அவனை வந்து என்ன செய்ய போறார்? அவர் வந்து பாதாளத்தை தள்ள போறார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வார், ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல நாமும் சேர்ந்து, நம்ம இங்க இருந்தோம்னா அவரோட சேர்ந்து நாமளும் என்ன செய்ய போறோம்? யுத்தம் பண்ண போறோம். நாம ஜெயிப்போம், ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். இது எல்லாத்தையும் மனசுல அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை நம்புறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் பொறுமையோட காத்திருப்பார். பார்க்கறத நம்புறதுனால என்ன விசேஷம்? பார்க்காததை நம்புங்கன்னு சொல்றாரு. பார்க்காத நம்புங்க. பார்க்காத நம்புற என்ன? பார்க்காத எப்படி நம்ம நம்புறது? அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குங்களா? அப்ப பிளைண்ட் ஃபெய்த்தா, நம்ம குருட்டுத்தனமான நம்பிக்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாம ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு, உயிரையும் கொடுத்து நம்ம சாட்சியாக இருப்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இன்றைக்கும் சாட்சி இருக்கு, வரலாற்று சாட்சிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை எந்த வரலாற்று ஆசிரியரும் இதுவரைக்கும் மறுக்க முடியவில்லை. பொய்ன்னு சொல்லுவாங்க, ஆனா ஏதோ சொல்லுவாங்க, ஆனா எதுவுமே சாலிடான ப்ரூஃபே கிடையாது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு வரலாற்று சாட்சிகள் இருக்கிறது. அதை நான் ஒரு சில வேலைகள் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது ஒண்ணு எனக்கு போதும். இயேசு எனக்காக வந்தார், உயிரோடு எழுந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவ்வளவுதான். நான் என்ன செய்ய போறேன்? உயிரோடு எழும்புவேன். அதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு உயிரோடு எழுந்ததுனால நானும் உயிரோடு எழும்ப முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து ஆதாரத்தோட நம்பிக்கையோட பேசுறத நம்ம பார்க்கிறோம். எனவே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பொறுமையோட இருப்போம். யார் அடிச்சாலும் பரவாயில்ல, யாரு குத்துனாலும் பரவாயில்ல. எதுக்கு? நீ இயேசுவின் சீடனாக இருக்கிறாய், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், நீ சர்ச்சுக்கு போற, நீ வந்து ஆவிக்குரியனா என்ன சொன்ன நானு? சிம்பிள் டெஃபினிஷன். ஆவிக்குரியனா வேற ஒண்ணுமே இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமா இருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பகைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களை தூஷணம் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னா, உங்களை நிந்திச்சாங்க அப்படின்னா கவலையப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். The Holy Spirit is not a force or power. He is a person. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏதோ ஒரு ஆற்றலோ ஒரு எனர்ஜியோ எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது, அவர் உந்தும் சக்தி எல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், ஒரு நபர். ஒரு சேர் கிட்ட ஒரு சேர மாதிரிலாம் நம்ம அவரை ட்ரீட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வெப்ப மாதிரிலாம் அவரை ட்ரீட் பண்ண முடியாது. அவர் ஆற்றல் தருகிறார், அவர் பவர் தரார், ஆனா அவர் பவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பர்சன், ஒரு ஆளு. அவர் உங்களுக்குள்ள இருக்கார், உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆற்றல் மாதிரி தான், ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு பவர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இல்ல, he is sitting with you, he is in you. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஓ வாவ், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஹார்ட் பம்ப் ஆயிட்டு இருக்குல்ல, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். வாவ், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லி பாருங்க, இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. அவர் வந்து ஒரு நபர், அவரை நான் நேசிக்க முடியும், அவரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும், அவர்கிட்ட நான் பேச முடியும், அவரை நான் துக்கப்படுத்த முடியும், அவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவரோட நான் பழக முடியும், நான் அவர்கிட்ட என்னுடைய மன கஷ்டங்களெல்லாம் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பர்சன், ஒரு ஆற்றல் கிடையாது. ஆற்றல் தரார், ஆனால் அவர் ஒரு பர்சன்.
அருமையானவர்களே, இதுதான் நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பேர் ஆற்றலாக தான் பரிசுத்த ஆவியானவரை பாவிக்கிறார்கள். அதுல இருந்து நம்ம வெளியில வர வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் ஜெபிக்கிறார். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கீங்க. வேற எங்கேயோ அவர் இல்லை. நீங்க இங்க வந்து ஒரு 2 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வரல. நீங்க பரிசுத்த ஆவியானவரோட தான் வந்தீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரோட தான் வந்தீங்க. நீங்க இப்ப போகும்போது என்ன செய்வீங்க? பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கார். நீங்க ரெஸ்டாரண்ட் போகும்போதும், நீங்க சாப்பிட போனீங்க அப்படின்னா அங்கே பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கிறாரு. நீங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இந்த கான்சியஸ்னஸ், இந்த இந்த மன உணர்வு நமக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எங்கேயோ வேற எங்கேயோ இல்லை. கத்தி கூப்பிடுங்க, அப்படிதான் வருவார். அப்படிலாம் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த அப்படிலாம் கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், the spirit of the prophet is subject to himself. பரிசுத்த, அதாவது ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. தீர்க்கதரிசியினுடைய ஆவி, அவனுடைய அந்த பர்சனாலிட்டி அவனுக்கு என்ன செய்யும்? கட்டுப்படும். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் இதுல பாட்டில் நடத்தும் போது பாத்தீங்கன்னா, பின்னாடி ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்கிறாங்க, முன்னாடி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க குதிக்கிறாங்க, சேரெல்லாம் தள்ளி போட்டு பைபிள்லாம் மிதிச்சு அந்த பிரெக்னன்ட் லேடி அவங்க பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. நானும் ஒருத்தவங்கிட்ட சொன்னேன், போயிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க, சும்மா இருக்க சொல்லுங்க, இங்கே இந்த ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே அங்க இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். இதெல்லாம் ஒர்க் ஆகுது பாருங்க. ஷேம் ஆன் பீப்புள். ஏன்னா அப்படிதான் அவன் செய்யறான். பிசாசு ஸ்தோத்திரம் என்ன செய்யறான்? இந்த வட்டத்தை விட்டு போகாத அப்படிங்கிறான். அவன் அதுக்குள்ளே சுத்துறான். இந்த இடத்த விட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகல. முடிச்சதுக்கு அப்புறம் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொன்னது, பின்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, பைபிளை போட்டு மிதிக்கிறீங்க. வர மற்ற ஆட்கள்லாம் என்ன பார்ப்பாங்க? பைபிளை போட்டு மிதிக்கிறாங்க இந்த சர்ச்சில் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவன் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்றாங்க, இது வந்து ஒரு வேத புஸ்தகம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகம்னு வேற எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. தேவனை அறியாதவங்க எப்படி நினைப்பாங்க? அது மட்டும் இல்ல, பின்னாடி பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. குதிச்சிங்கன்னா என்ன ஆகுறது? இல்ல பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அடக்க முடியாது பாஸ்டர். அடக்க முடியும். அதான் பைபிள் சொல்றது. வேத வசனத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 14 தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு கட்டுப்படும். ஏன் ஆவியை நான் கட்டுப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி பண்ணும், அதை நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அவர் நம்முடைய பெருமூச்சுகளோட அவர் சாந்தம் உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்முடைய தேற்றரவாளன். அப்படிலாம் நம்மள அப்படி செய்யறவர்களாம் கிடையாது. அருமையானவர்களே, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் மறுபடியும் வலியுறுத்துறேன். ஆவிக்குரியது அப்படின்னா belonging to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நடக்கிறதா அப்படின்றத பார்க்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம்? இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே பரிசுத்த ஆவியான நம்முடைய பலவீனத்துல நம்முடைய அந்த பெருமூச்சோட அவர் சேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பு அப்படியே தவிக்கிறது. நாம என்ன செய்றோம்? தவிக்கிறோம். ஐயோ எப்ப விடுதலை? இப்ப இந்த தவிப்போட சேர்ந்து இந்த பெருமூச்சு வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியறதில்லை. நாம எப்படி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாருன்னா, நம்முடைய பெருமூச்சுகள், அவருடைய பெருமூச்சு. பரிசுத்த ஆவியானவர் இங்க நிறைய பேர் இப்படிதான் யோசிக்கிறாங்க, பரிசுத்த அப்படின்னா பரிசுத்த ஆவி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பு. இங்க பரிசுத்த ஆவியானோட பெருமூச்சு இல்ல, நம்முடைய பெருமூச்சுகள். ஏன்னா நாம தான் தவித்து கொண்டிருக்கோம். முன்னாடி வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நம்முடைய பெருமூச்சுகளோட, நம்முடைய சந்தேகங்களோட, நம்முடைய பயங்களோட, நம்முடைய அந்த பர்சனோட சேர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் நமக்காக ஜெபிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 பேரும் உங்களுக்காக 24/7 ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிட்டே இருக்கார். நீங்க யாருக்கும் லெட்டர் எழுதி இவங்க ஜெபம் பண்ணல அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யார்ட்டையும் போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க கேட்க தேவையில்லை. நம்ம சர்ச்சில் கேட்கலாம், அதனால தப்பு கிடையாது. நம்ம ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். வேத வசனம் கட்டளையாக கொடுக்கிறது. நம்ம ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இல்லை அவங்களாம் ஜெபம் பண்ணல, அதனால தான் இப்படி நடக்கல, அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கார். உங்களுடைய மன குமுறல் வந்து அவருக்கு தெரியும், மன கிளேசம், கவலை தெரியும், உங்களுடைய பெருமூச்சு அவருக்கு தெரியும்.
அவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறேன். எனவே இப்படி எல்லாம் நடக்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அதாவது வரப்போகிற அந்த மகிமையை மனசுல வச்சு நம்ம வாழும்போது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு வாழும்போது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கீழே இறக்கி போடுறவெல்லாம் கிடையாது. அவருக்கு இந்த இவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் பெரியவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லோருமே ஒண்ணுதான். ஆண்டவர் உங்களுக்காக நல்லதே செய்வார். இந்த இந்த இல்லை நல்லது அப்படிங்கிறதுல முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வளரும் வாழும் இந்த காரியத்துல நாம் என்ன செய்வோம், முன்னேறி போய்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை முழுசா கொடுத்துருக்கிறோமா அவருடைய ஆளுகைக்கு? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஜெபிக்கலாம்.